காலத்திலே இந்த நாட்டிலே இவ்வாறான கொலைகள் நடக்கின்ற பொழுது அதற்கு எதிராக ஆட்சியாளர்களுக்கு எதிராக பேசி வந்ததை நாங்கள் கண்டோம். ஆனால் இந்த புதிய அரசாங்கத்துடைய வருகைக்கு பிறகு அடிக்கடி இவ்வாறான கொலைகள், பாதாள உலக கோஷ்டியினுடைய கொலைகள், அதே போல் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக, அண்மையிலே கொல்லப்பட்டவர் சம்பந்தமாக எங்களுக்கு இடையிலே வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் இவ்வாறான கொலைகள் இந்த நாட்டிலே தொடர்ந்தேர்ச்சியாக நடந்து வருவது இந்த நாட்டிலே எதிர்காலத்திலே சுற்றுலாத்துறை பாதிக்கப்படுவதற்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு நிலை குறித்து மற்றைய நாடுகள் அச்சம் கொள்கின்ற ஒரு நிலையும் இந்த நாட்டில் இருக்கின்ற சாதாரண மக்கள் அச்சப்படுகின்ற ஒரு நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே போல் இன்றைய இந்த அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களுடைய விஷயங்களிலே இன்னும் மெத்தன போக்கோடு தான் நடந்து கொள்கிறார்கள். அதை அவர்கள் கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும். அதே போல் தேர்தலுக்கு முன்னர் சொன்ன எத்தனையோ வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த நாட்டிலே தொடர்ந்தேர்ச்சியாக வந்த ஜனாதிபதி கோட்டாபயாக இருக்கலாம், அல்லது புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காக இருக்கலாம், அவர்கள் எல்லோரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்போம் என்று சொல்லித்தான் வந்தார்கள். அதுவும் இந்த அரசாங்கம் சொன்னார்கள், ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் நாங்கள் உரியவர்களை கண்டுபிடிப்போம், அறிவிப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் எல்லாமே செய்தியாகத்தான் இருக்கின்றதே ஒழிய எதுவும் மக்கள் எதிர்பார்த்த அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படாத ஒன்றாக பாதிக்கப்பட்ட கத்தோலிக்க மக்களும் அதே போல் இஸ்லாமிய மக்கள் அநியாயமாக சிறைப்படுத்தப்பட்டவர்களும் இவ்வாறான இந்த விஷயத்திலே அரசாங்கத்திலே பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக பேசி வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள் அதை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அதற்கு எதிராக பேசினார்கள். ஆனால் அதே பயங்கரவாத சட்டத்தை பயன்படுத்தி சின்ன விஷயங்களுக்காக போஸ்டர் ஒட்டுவதற்கு எதிராக, அதே போல் சின்ன ஃபேஸ்புக்கில் வருகின்ற செய்திகளுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்வது வேடிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கம் அவசரமாக தாங்கள் கொடுத்த வாக்குறுதியான PTI பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற பணியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகொள்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.